சொல்றதை விட அவரை ஒரு டீச்சர்னு சொல்றது தான் அவர் ரொம்ப விரும்பினாரு. அண்ட் இந்த உலகத்துல எது யாருக்கு கிடைச்சாலும் நம்ம யூஸ்வலா பொறாமப்படுவோம் இல்லையா? இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இல்லை நிறைய பெரிய வீடு வச்சிருக்காங்கன்னா நம்ம பொறாமப்படுவோம், இல்லை ஒரு கார் வாங்கியிருக்காங்க என்னால் கார் வாங்க முடியல அப்படின்னா பொறாம வரும். ஆனால் இந்த உலகத்திலேயே மரணம், யாருக்காவது மரணம் நேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கடையிலேயே நினைப்போமா? நினைக்க மாட்டோம்ல. ஆனால் அப்துல் கலாமோட மரணத்தை பார்த்த எல்லாருக்கும், மோஸ்ட்லி எனக்குலாம் அப்படி இருந்தது, மரணம்னு வந்தால் இவர் மாதிரி வரணும் அப்படின்னு இருந்துச்சு. எங்கேயும் பார்த்தோன்னா டீ கடையாகட்டும், ஆட்டோ, எல்லா இடத்துலையும் அவரோட படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் சாங் டு அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாமுக்காக இந்த வரிகளை எழுதியிருக்கேன். அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே, ஏபிஜே அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே, ஜெய 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 அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே, ஏபிஜே அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே. 700 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் அவருடைமை, 700 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் அவருடைமை, ஒப்பில்லாத அப்துல் கலாம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத அப்துல் கலாம் உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே, ஏபிஜே அப்துல் கலாமின் எண்ணங்கள் வாழ்கவே. மனிதர் கனவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, நாம் வல்லரசாக பிற நாடுகள் பார்க்கும் வாழ்க்கை இனி